சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம அபி பிள்ளைய காலேஜில் விட்டு வர்றதுக்குள்ள இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கே. என்ன ஈசு, காலங்கத்தால என்ன பிரச்சனையா? பழக்கம் போலதான் சின்னையா. உங்க அத்தை உங்க மாமாவை காலையிலே ஏதோ பிளான் போட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்ப கூட்டிட்டு வந்தாங்க. என்ன இங்க பாத்துட்டு ஜாட பேச்சு பேசிட்டு போனாங்க. அதான் என்னன்னு கேட்டா கத்திட்டு போறாங்க. சரி விடுங்க, அத்தைய பார்த்து சந்தோஷ் சார் எக்ஸாம பத்தி சொன்னதை சொல்லுவோம். சரி வா 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 போ, அம்மாட்ட போய் சொல்லுவோம். ஈசு, அம்மா ரூம்ல இல்லையே. ஆமா சின்னையா, அத்தை எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி வா, கீழே போய் பாப்போம். சரி வா. மங்கையம்மா, அத்தைய பாத்தீங்களா? அண்ணி பூஜை ரூம்ல இருக்காங்க ஈஸ்வரி. அப்படியா? வா, பூஜை ரூம் போவோம். குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங். அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். இருங்க, நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் இந்த விஷயத்தை சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது. நான் தான் சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். ப்ளீஸ் நானே சொல்றேன். அதெல்லாம் முடியாது. இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் விட்டுட்டு இங்க சாமி முன்னாடி அம்மாக்கு பையனா என் மருமகளா பேசுறதா இருந்தா பேசுங்க. இல்ல சண்டை போடுவீங்கன்னா வெளியில போய் சண்டை போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிடுவாங்க. சரியா? பாருங்க சின்னையா, உங்களால அத்தை கோச்சுக்கிட்டாங்க. சரி இரு, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுமே. அம்மா சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவோம். அத எப்படி சேர்ந்து சொல்ல முடியும்? சரி, நீ பாதி சொல்லு, நான் பாதி சொல்றேன். சரி. அத்தை, யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமாமா, சந்தோஷ் சார் தான் போன் பண்ணி சொன்னாரு. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். விளக்கேத்துற நேரமா பார்த்து நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. வாங்க சாமி கும்பிடுங்க முதல்ல. ஈஸ்வரி, எக்ஸாம் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே உன்னோட கான்சென்ட்ரேஷன் முழுக்க எக்ஸாம் எழுதுறதுல மட்டும்தான் இருக்கணும். நல்லா படிக்கணும். இங்க பாரு, இந்த கம்பெனி விஷயம், அதுக்கப்புறம் இந்த சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மண்டையில போட்டு குழப்பிக்காத. எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வை. சரியா? முக்கியமா இது உன் அப்பாவோட கனவு, உன்னோட லட்சியம். அத மனசுல வச்சுக்கிட்டு நல்ல விதமா படிக்கணும். புரிஞ்சுதா? இங்க பாரு, என் பேச்ச கேட்காம இவ ஆபீஸ் பக்கம் எதுவும் வந்தா முதல் விஷயமா என்கிட்ட சொல்லணும். சரியா? நீ சொல்லிட்டல்லம்மா, ஈஸ்வரியை நான் பாத்துக்கிறேன். சும்மா அம்மாக்காக சொன்னேன். என்ன சைகையெல்லாம் காட்டிட்டு இருக்க? நான் சும்மாலாம் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். சரிம்மா சொல்லு. அத்தை, படிப்பு விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நான் ஐபிஎஸ் ஆகுறது என் அப்பாவோட ஆசை, என் லட்சியங்கிறத தாண்டி நீங்களும் சின்னையாவும் என்ன ஐபிஎஸ் ஆகுறது உங்க வாழ்நாள் கனவா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆபீஸ் போயிட்டு வர்றதுனால என் படிப்பு விஷயத்துல எந்த விதத்திலயும் இடைஞ்சல் வராது. இதுக்கு மட்டும் தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அத்தை. ஈஸ்வரி, நீ ஆபீஸ்க்கு போறது வேணா 1 மணி நேரமா இருக்கலாம். அதுக்கப்புறம் அதுல வர பிரச்சனை எல்லாம் நாள் முழுக்க மண்டையில போட்டுக்கிட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் படிக்க மாட்டேன். அதுக்காக தான் சொல்றேன், வேண்டவே வேண்டாம். அத்தை 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 ப்ளீஸ் அத்தை. நான் சொன்னதுதான் ஈஸ்வரி. சொன்னா புரியாது உனக்கு? சொல் பேச்சு கேளு. அம்மா, ஈசு பாவம்மா, ரொம்ப கெஞ்சது இல்ல, பார்க்கவே பரிதாபமா இருக்குமா. என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அம்மா நீ சொல்றதான் கரெக்ட், நான் ஈஸ்வரிய பாத்துக்கிறேன்னு சொன்ன. இப்ப அப்படியே பல்ட்டி அடிச்சு அவ பக்கம் பேசிட்டு இருக்க. ஏதாவது ஒரு பக்கம் பேசுறா. அம்மா, இந்த தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்மை இருக்குல்லம்மா, அது பாட்டுக்கு செவனேன்னு சும்மாதான் இருக்குமாமா. அதை யார் எந்த பக்கம் சாட்சி விட்டாலும் அதுக்கேத்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குமாமா. அது மாதிரி தாமா நானும் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, நானும் சின்னையாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா சரி, போயிட்டு வரேம்மா. வா.